வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் பாஜகவின் வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கிவிட்டு அரசும் காவல்துறையும் இரட்டை வேடம் போடுகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு. தீபாவளியை ஒட்டி பெரம்பலூரில் டன் கணக்கில் பதுக்கப்பட்ட வெங்காயம் 6 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. தீபாவளி பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் சென்னையில் இருந்து இயங்க தொடங்கின. உற்சாகமாக சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்லும் பொதுமக்கள். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே மழை. தீபாவளி பண்டிகையன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அமமுகவின் புதிய பொருளாளராக ஆர் மனோகரன் நியமனம். துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலைய செயலாளர் மற்றும் தேர்தல் பிரிவு செயலாளர் பொறுப்புகளுக்கும் நிர்வாகிகளை நியமித்தார் டிடிவி தினகரன். பீகார் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றதால் ஆளும் ஐக்கிய ஜனதா தள கூட்டணி கட்சியினர் உற்சாகம். பாட்னா நகரம் முழுவதும் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை வாழ்த்தி சுவரொட்டிகள். பாரதிய ஜனதா கட்சி சதி செய்தே தேர்தல்களில் வெற்றி பெற்று வருகிறது. சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பகிரங்க குற்றச்சாட்டு. டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் காற்று மாசுவை கட்டுப்படுத்த வழி என்ன? செய்வதறியாது திகைக்கும் அரசு இயந்திரம். விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயங்க தொடங்கியதால் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. காலை முதலே வெளியூர் செல்லும் பலரும் இந்த பேருந்துகளில் பயணம் செய்து வருகின்றனர். இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் என 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் இருந்து 3 நாட்களுக்கு 9510 பேருந்துகளும், பிற ஊர்களில் இருந்து 5247 பேருந்துகள் என மொத்தம் 14757 பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் தீபாவளி பண்டிகை முடிந்து பிற ஊர்களில் இருந்து சென்னைக்கு வர 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 16026 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை சனிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் பொதுமக்கள் இன்றே சொந்த ஊர் நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளனர். கொரோனா தாக்கத்தினால் கடந்த சில மாதங்களாக சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தவித்த பலரும் தற்போது தீபாவளியை கொண்டாடும் உற்சாகத்தில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளி கொண்டாடுறதுக்காக ஃபேமிலியோட ஊருக்கு போகிறோம். 2 நாள் முன்னாடியே போகலான்னு வந்தால் அங்கே மழை பெய்யுது. பஸ்ஸெல்லாம் நிறைய முக்கியமான பஸ்லாம் வரல. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கல்பாக்கம் போகிற பஸ்ஸு திருவிழாண்டவங்க ஊரில் இறங்குவோம். இப்போ அந்த பஸ்ஸெலாம் இல்லாததுனால குழந்தைகளை வச்சுட்டு மழையில் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்தவாசிக்கு போகிறோம். ஸோ சாட்டர்டே தீபாவளியில் அதனால் முன்னாடியே நாங்கள் வந்தவாசிக்கு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்குது. சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. கோயம்பேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ரொம்ப அதிகமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருக்கு. இந்த நாள் வரைக்கும் கொரோனாவில் இருந்து எல்லாரும் வீட்டில் இருந்திருக்காங்க. இப்போ ஃப்ரீயாக ஆனதுனால கொஞ்சம் தீபாவளி என்ஜாய் பண்ணுறதுக்கோசம் ஊருக்கு போயிட்டுருக்கோம். மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், கழக தலைமை நிலைய செயலாளர், கழக தேர்தல் பிரிவு செயலாளர் ஆகிய பொறுப்புகளுக்கு நிர்வாகிகளை நியமித்து கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் உத்தரவிட்டுள்ளார். அமமுக தலைமை கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கழக துணை பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சரும் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு ஜி செந்தமிழன் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இவர் ஏற்கனவே கழக துணை பொதுச் செயலாளர்களாக செயலாற்றி வரும் திரு பி பழனியப்பன் மற்றும் திரு எம் ரெங்கசாமி ஆகியோருடன் இணைந்து பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழக பொருளாளராக முன்னாள் அரசு கொறடாவும் திருச்சி வடக்கு மாவட்ட அமமுக செயலாளருமான திரு ஆர் மனோகரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கழக தலைமை நிலைய செயலாளராக முன்னாள் அமைச்சரும் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான திரு சி சண்முகவேலு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே கழக தலைமை நிலைய செயலாளராக செயலாற்றி வரும் திரு கே உமாதேவனுடன் இணைந்து பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழக தேர்தல் பிரிவு செயலாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளருமான திரு NG பார்த்திபன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே கழக தேர்தல் பிரிவு செயலாளராக செயலாற்றி வரும் திரு SVSP மாணிக்க ராஜாவுடன் இணைந்து பணியாற்றுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய நிர்வாகிகளில் இதுவரை கழக தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பில் இருந்த திரு ஆர் மனோகரனும் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் பொறுப்பில் இருந்த திரு G செந்தமிழனும் கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்த திரு சி சண்முகவேலுவும் அந்த பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு கழக உடன்பிறப்புகள் முழு ஒத்துழைப்பு நல்கிடுமாறு அமமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வேல் யாத்திரையை நடத்த அனுமதித்துவிட்டு அரசாங்கமும் காவல்துறையும் இரட்டை வேடம் போடுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை வில்லிவாக்கத்தில் கடந்த 70 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் சிங்காரம் பிள்ளை பள்ளியை இடித்துவிட்டு வணிக வளாகம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பள்ளியின் வாயில் முன்பு இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு கோபாலகிருஷ்ணன், மாணவர்களின் நலன் கருதி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து மீண்டும் அதே இடத்தில் பள்ளிக்கூடம் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பாஜகவின் வேல் யாத்திரையை நடத்த அனுமதித்துவிட்டு தமிழக அரசும் காவல்துறையும் இரட்டை வேடமும் போடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா கட்சி பகிரங்கமா அரசாங்கம் நாங்கள் தடை விதிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாள் காலையில் போறாங்க, தடையை மீறுறாங்க, கைதாகிறாங்க, சாயங்காலம் விட்டுடுறாங்க. அப்புறம் மீண்டும் மறுநாள் போறாங்க, கைதாகிறாங்க, சாயங்காலம் விட்டுடுறாங்க. ஆகவே இது எப்படி இருக்குன்னு சொன்னா, அரசாங்கம் காவல்துறையும் அரசாங்கமும் சேர்ந்து ஒரு ரெட்டை வேடம் போடுறாங்க. என்னன்னா, அவங்கள தடுத்த மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் ரத யாத்திரைக்கு அனுமதித்த மாதிரி இருக்கணும். நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் நாங்கள் தான் தலைச்சிட்டோமே, கைது பண்ணிட்டோமேப்பாங்க. அவங்கள கேட்டால் நாங்கள் என்ன உங்களை நடத்த வேணாம்னு சொன்னால் கைது பண்ணி தான் விட்டோம்னு நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு ரெட்டை வேடம் போடுகிற ஒரு கபட வேடதாரிகளான ஆட்சியாகத்தான் இது இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த ரத யாத்திரை என்பது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக, மத பதட்டத்துக்காக நடத்துவது அனுமதிக்கவே கூடாது. இவ்வளோ போலீஸ் இங்கே வருகிற போது இன்னும் அதிகமான போலீஸை போட்டு அதை தடுக்க முடியாதா? சரி, ஒரு நாள் மீறுறாங்க, 2வது நாள் மீறுறாங்க, 3வது நாள் கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்த வேண்டியதானே அவங்கள? கைது பண்ணி எதுக்கு சாயங்காலம் விடுறீங்க? ஆகவே இது ஒரு ரெட்டை வேடம் போடுகிறது அரசு என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட திரு கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூரில் கோழி பண்ணையில் வெங்காயம் பதுக்கப்பட்டது தொடர்பாக 6 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வெங்காய விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் பல இடங்களில் வெங்காயம் பதுக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதனிடையே திருச்சியைச் சேர்ந்த 3 வியாபாரிகள் வெளி மாநிலங்களில் இருந்து குறைந்த விலைக்கு பெரிய வெங்காயத்தை வாங்கி வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் ஈரூர், நாட்டார்மங்கலம், செட்டிக்குளம் உட்பட பல பகுதிகளில் கோழி பண்ணைகளில் பதுக்கி தீபாவளிக்கு விலை கூடும்போது விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் வெங்கடபிரியா உத்தரவின் பேரில் திருச்சி உட்கோட்ட குடிமைப் பொருள் குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் நேற்று முன்தினம் பெரம்பலூர் மாவட்டம் ஈரூர், கூத்தனூர், சத்திரமனை ஆகிய இடங்களில் உள்ள கோழி பண்ணைகளில் சோதனை மேற்கொண்டனர். அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 483 டன் பெரிய வெங்காயத்தை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் திருச்சி உட்கோட்ட குடிமைப் பொருள் குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோழி பண்ணை உரிமையாளர்களான ஈரூர் முத்துச்செல்வம், கூத்தனூர் ரவிச்சந்திரன், சத்திரமனை அழகேசன், நடராஜன் மற்றும் இடைத்தரகராக செயல்பட்ட ஈரூர் வீரமணி உட்பட 6 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.
ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் தக்காளி பாரம் ஏற்றி சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் தமிழக கர்நாடக எல்லையில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் திம்பம் மலைப்பாதை 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டதாகும். தாளவாடியில் இருந்து தக்காளி பாரம் ஏற்றி சென்ற வாகனம் ஒன்று திம்பம் மலைப்பாதையின் 8வது கொண்டை ஊசி வளைவு அருகே சென்று கொண்டிருந்தபோது திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் வாகனத்தில் இருந்த தக்காளி பெட்டிகள் சாலையில் சரிந்து விழுந்தன. இந்த விபத்தில் வாகன ஓட்டுநர் உயிர் தப்பினார். விபத்து காரணமாக தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து தலைநகர் பாட்னா முழுவதும் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. 243 தொகுதிகளை கொண்டுள்ள பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து நேற்று வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களை கைப்பற்றியது. பாஜக 74 தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் 43 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. லாலு மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மகா பந்தன் கூட்டணி 110 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ராஷ்டிரிய ஜனதா தளம் 75 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் 19 இடங்களிலும் இடதுசாரி கட்சிகள் 16 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. இதையடுத்து பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. இதை கொண்டாடும் வகையில் தலைநகர் பாட்னாவின் பல்வேறு பகுதிகளிலும் நிதிஷ்குமாரை வாழ்த்தி சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜகவினர் ஒன்று சேர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். பீகார் தேர்தலின் போது பெரிய கட்சிகள் எல்லாம் தங்களை தீண்டத்தகாதவர்கள் போல் நடத்தியதாக ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் திரு அசாதுதீன் ஓவைசி வேதனை தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திரு அசாதுதீன் ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி தனித்து போட்டியிட்டு 5 இடங்களில் வெற்றி பெற்றது. எனினும் தேர்தலில் வாக்குகளை ஓவைசியின் கட்சி பிரித்து பாஜகவுக்கு மறைமுகமாக உதவியதாகவும் பாஜகவின் பி டீம் கட்சி எனவும் எதிர்க்கட்சிகளால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தனியார் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த ஓவைசி தங்கள் கட்சியின் பீகார் தலைவர் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்தும் தங்களுடன் கூட்டணி வைக்க யாருமே தயாராக இல்லை என கூறினார். பெரிய கட்சிகள் தங்களை தீண்டத்தகாதவர்கள் போல் நடத்தியதாகவும் குறிப்பிட்டார். முஸ்லிம் தலைவர்களை சந்தித்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள ஓவைசி தோல்வியால் கிடைத்த விரக்தியை மறைக்கவே தங்களை பி டீம் என கூறுகிறார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு முன்பே பீகாரில் அரசியல் பயணத்தை தங்கள் கட்சி தொடங்கிவிட்டதாகவும் அரசியலில் தவறுகளில் இருந்தே பாடம் கற்றுக்கொள்ள முடியும் என்றும் திரு அசாதுதீன் ஓவைசி அப்போது மேலும் கூறினார். குறைந்த இடங்களில் வெற்றி பெற்ற போதிலும் நிதிஷ்குமார் மீண்டும் பீகாரின் முதலமைச்சர் ஆவதற்கு சிவசேனா கட்சியே காரணம் என மகாராஷ்டிர அரசியலை சுட்டிக்காட்டி அக்கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். பீகாரில் கூட்டணி கட்சியான திரு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதாவை விட குறைவான இடங்களை பெற்றுள்ளது. இதனால் முதல்வர் பதவியை பாஜக விட்டு தருமா என்ற கேள்வி எழுந்தது. மேலும் மகாராஷ்டிர சம்பவம் போல் பீகாரிலும் ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணமும் அக்கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது. எனினும் பீகாரின் முதலமைச்சராக மீண்டும் திரு நிதிஷ்குமாரே தேர்ந்தெடுக்கப்படுவார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் பீகார் தேர்தலில் கூட்டணியில் குறைந்த இடங்களை வென்றிருந்தாலும் திரு நிதிஷ்குமார் முதலமைச்சராக பாஜக வழிவிட்டால் அதற்கு நிதிஷ்குமார் சிவசேனாவுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் விளக்கியுள்ளார். கொடுத்த வாக்கை கூட்டணி கட்சி காப்பாற்றவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு சிவசேனா சரியான பாடம் கற்பித்ததை ராவத் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்லியில் நாளுக்கு நாள் மோசமாகி வரும் காற்று மாசை தடுக்க முடியாமல் அரசு இயந்திரங்கள் திணறி வருகின்றன. தலைநகர் டெல்லியில் சுற்றுச்சூழல் மாசு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குளிர்கால பனிப்பொழிவின் இடையே காற்று மாசு கலந்து பார்வை இடைவெளியை குறைக்கிறது. அது மட்டுமின்றி கண் எரிச்சல், சரும நோய் பிரச்சினைகளையும் உண்டாக்குகிறது. டெல்லியில் இன்றும் வழக்கம் போல் காலையிலேயே வீதி எங்கும் பனிமூட்டம் போல ஒரே புகை மண்டலமாக காட்சியளித்தது. லக்ஷ்மி நகர், பட்பர்கஞ்ச், அனந்த் விஹார்,
கர்கர் துமா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள காற்றுத்தர குறியீட்டு கண்காணிப்பு நிலையங்களில் காற்றின் தர குறியீடு மிகவும் கடுமையான நிலையில் பதிவானது. காற்றின் தர குறியீடு 400க்கும் மேல் இருந்ததால் மிக கடுமையான நிலையாகும். இன்று காலை காற்றின் தர குறியீடு எண் 404ஐ தாண்டியுள்ளது. டெல்லியில் நேற்று 487ஆக காற்றின் தர குறியீடு இருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா நோய் பரவல் காலத்தில் டெல்லியில் காற்றில் மாசு அளவு மிகவும் அதிகரித்து இருப்பது மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனை எப்படி தடுப்பது என தெரியாமல் மத்திய அரசும் டெல்லி அரசும் திண்டாடி வருகின்றன. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 44,281 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 86,36,000 கடந்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 44,281 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 86,36,012 உயர்ந்துள்ளது. இதில் 4,94,657 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 512 பேர் மரணமடைந்துள்ளனர். இதன் மூலம் நாடு முழுவதும் பலியானோர் மொத்த எண்ணிக்கை 1,02,571 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 50,326 பேர் வைரஸ் தொற்றில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 80,13,784 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளம் மூலம் பெண்களிடம் பழகி பாலியல் வன்கொடுமை செய்ததோடு பண மோசடி செய்த வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நாகர்கோவிலைச் சேர்ந்த காசி மீது மேலும் ஒரு பெண் புகார் அளித்துள்ளார். சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பல பெண்களிடம் சமூக வலைதளங்கள் மூலம் பழகி பாலியல் வன்கொடுமை செய்ததோடு அவர்களை மிரட்டி பணம் பறித்த புகாரில் நாகர்கோவிலைச் சேர்ந்த காசி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். காசி மீது 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னையைச் சேர்ந்த மேலும் ஒரு பெண் காசி மீது புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து சென்னையில் இருந்து வந்த சைபர் கிரைம் போலீசார் காசியிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசாரும் காசியை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் கருமந்துறை அருகே கிணற்றுக்குள் இருந்து 2 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது. கருமந்துறை அருகே உள்ள புதுவளவை பகுதியைச் சேர்ந்த ஆண்டி என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது மைத்துனர் நடராஜன் என்பவரும் நேற்று முன்தினம் நண்பர்களுடன் சேர்ந்து சமைத்து சாப்பிட்டுள்ளனர். பின்னர் அவ்விருவரும் வீட்டுக்கு புறப்பட்ட நிலையில் இரவாகியும் வீடு திரும்பாததால் அவர்களது குடும்பத்தினர் கருமந்துறை போலீசில் புகார் அளித்தனர். இந்நிலையில் புதுவளவையைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரின் 70 அடி ஆழ விவசாய கிணற்றை ஒட்டி ஒரு செருப்பு கிடந்ததால் அங்கு தேடும் பணி நடைபெற்றது. கருமந்துறை தீயணைப்பு நிலைய வீரர்கள் வரவழைக்கப்பட்டு இப்பணி மேற்கொள்ளப்பட்டது. கிணற்றில் இருந்த தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்பட்ட போது அதில் ஆண்டி, நடராஜன் ஆகிய 2 பேரின் சடலங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது காண்போம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விடிய விடிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இங்கு அதிகாரிகள் யாரும் இல்லாமல் இடைத்தரகர்களே நெல் கொள்முதல் செய்வதாகவும் இதில் ஒரு மூட்டை ஒன்றுக்கு 80 ரூபாய் வரை இடைத்தரகர்கள் விவசாயிகளிடம் லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். நெல் கொள்முதல் நிலையத்திற்குள் 9க்கும் மேற்பட்ட நபர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவர்களிடம் இருந்து 49,300 ரூபாய் ரொக்கத்தை கைப்பற்றினர். வண்டலூர் உயிரியல் பூங்கா இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படுகிறது. பொதுமக்கள் சமூக இடைவெளியுடன் அனுமதி சீட்டை பெற வட்டங்கள் போடப்பட்டுள்ளன. பூங்காவில் உள்ள இருக்கைகள் இடைவெளி விட்டு அமரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 10 வயதுக்கும் குறைவான குழந்தைகள், 60 வயதுக்கு மேலான முதியவர்கள் பூங்காவிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அகரம் பகுதியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் உறுப்பினர் சேர்க்கை படிவம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் காட்பாடி திரு AS ராஜா தலைமையில் வாலாஜா மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு AKS ஜீவானந்தம் மற்றும் மாவட்ட துணைச் செயலாளர் சித்ரா விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலையில் உறுப்பினர் படிவங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் திரு ஏழுமலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வண்டலூரை அடுத்துள்ள கீழாம்பாக்கத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. பயணிகள் வந்து செல்ல வசதியாக நடை மேடைகள் அமைத்தல், நிழற்குடைகள் அமைப்பது, பயணிகள் குறைதீர் மையங்கள் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கிருந்து சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களுக்கு செல்லும் வகையில் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் ஆம்னி பேருந்துகளும் இந்த பேருந்து நிலையம் உள்ளே வந்து செல்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. நெய்வேலி முந்திரி வியாபாரி செல்வம் முருகன் மரணம் தொடர்பாக காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிய கோரிய மனைவி பிரேமா தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசும் CBCIDயும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெய்வேலி காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி பிரேமா வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி ரவீந்திரன் இம்மனு மீது தமிழக அரசும் CBCIDயும் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை நவம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஈரோடு ஜவுளி சந்தையில் விற்பனை களை கட்ட தொடங்கியுள்ளது. ஈரோடு ஜவுளி சந்தையில் 300க்கும் மேற்பட்ட சிறிய கடைகள் உள்ளன. இங்கு தரமான உடைகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தருவது வழக்கம். கொரோனா தாக்கம் காரணமாக வியாபாரம் மந்தமாக இருந்த நிலையில் தீபாவளிக்கு 2 தினங்களே உள்ளதால் பொதுமக்கள் அதிக அளவில் வரத் தொடங்கியுள்ளனர். இங்கே வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. புது டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய கம்மியாக தான் இருக்குது. அது கொரோனா காலத்தில் பாதுகாப்பு விஷயத்தில் கொஞ்சம் பரவாயில்ல. போலீஸ்லாம் கூட நல்லா பாதுகாப்பாக பண்ணி தராங்க. தீபாவளி பர்ச்சேஸ்க்காக இப்போ ஈரோடு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜவுளி டிசைன்ஸு மாடல்ஸு விலையும் வந்து நல்லா இருக்குங்க. இங்கே இப்போ காவல்துறையினரும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பாதுகாப்பு வரையும் நல்லா பண்ணியிருக்காங்க. அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் வந்து அலௌன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. பார்த்து சேஃபாக இருக்க சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, நல்லா கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கு, ரேட் ரீசனபிளாக இருக்குங்க. மியான்மர் நாடாளுமன்ற தேர்தலில் ஆங் சாங் சூகியின் தேசிய ஜனநாயக கட்சி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதாக அறிவித்துள்ளது. மியான்மரில் கொரோனா தொற்று அச்சுறுத்தலுக்கு மத்தியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. மொத்தமுள்ள 642 இடங்களுக்கு அந்த நாட்டின் தலைவர் ஆங் சாங் சூகி தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சி உட்பட 90க்கும் மேற்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் தேர்தல் முடிவுகளை முழுமையாக தெரிவிக்க 1 வாரம் ஆகும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் ஆங் சாங் சூகியின் தேசிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாகவும் அதே சமயம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்காது என்றும் கூறப்பட்டது. முன்னிலை பெற்றுள்ளதால் பல்வேறு இடங்களில் அக்கட்சியினர் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதாக ஆங் சாங் சூகியின் தேசிய ஜனநாயக கட்சி அறிவித்துள்ளது. கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்துக்கு பயணம் செய்து சீன நீர்மூழ்கி கப்பல் சாதனை படைத்துள்ளது. சீன பொறியாளர்கள் வடிவமைத்த உறுதியான நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை கடலின் மிக ஆழமான பகுதிக்கு அனுப்பி பரிசோதிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஃபென்டோசி என பெயரிடப்பட்ட இந்த நீர்மூழ்கி கப்பல் மற்றொரு கப்பலில் பசிபிக் கடலில் உள்ள சேலஞ்சர் டீப் என்ற பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த இடத்தில் கடலின் ஆழம் சுமார் 11 கிலோமீட்டராக உள்ளது. தாய் கப்பலில் இருந்து கீழ்நோக்கி சென்ற இந்த நீர்மூழ்கி கப்பல் ஆழ்கடலுக்கு சென்று 10,000 மீட்டர் ஆழத்தை வெற்றிகரமாக எட்டியது. லித்தியம் பேட்டரியால் இயங்கும் இந்த கப்பல் ஆழ்கடலில் உள்ள காட்சிகளை பதிவு செய்து நேரடியாக தாய் கப்பலுக்கு அனுப்பும் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்தது.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4769 ரூபாய்க்கும் 1 சவரன் 38,152 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 41,192 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 30 காசுகள் அதிகரித்து 67 ரூபாய் 40 காசுகளுக்கும் 1 கிலோ 67,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.